ஸோ டெல்லியில் போராடுற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்னு தானே கேட்டீங்க, அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு சந்தா சலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்ச் போகிறீங்க, அதுவும் பார்லிமெண்ட்டை நோக்கி. அப்போ அதுக்கு பின்னாடி உள்ள இன்டென்ஷன் என்ன? பார்லிமெண்ட்டை அட்டாக் பண்ணுறதா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேட் இன்டென்ஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி யார் வேணால் இருக்கலாம்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பார்லிமெண்ட்டை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு பர்மிஷனே கொடுக்கல. அப்போ அது இல்லீகலாக நீங்கள் போனீங்கன்னா போலீஸ் தடுத்து தான் நிப்பாட்டுவாங்க. ஸோ இந்த கேள்வியை நிறைய பேர் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அபிஜித் யார் சிஜேபியோட ஃபவுண்டராக இருந்தாலும் பின்னாடி இருக்கிறது ஆம் ஆத்மி. ஸோ இது வந்து சிஜேபி வெர்சஸ் பிஜேபிங்கிறத தாண்டி இது ஆம் ஆத்மி வெர்சஸ் பிஜேபியாக இப்போ இருக்குது. இதுக்குள்ளே எதுக்கு காங்கிரஸ் லீடர் வந்து ராகுல் காந்தி வந்தார்னு தெரில. பட் இங்கே முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இவ்வளோ கேள்விகளை கேட்குறது ரைட் விங்கை சேர்ந்தவங்க. ஆனால் லாஜிக்காக யோசித்து பார்க்க வேண்டியது, 20 நாளுக்கு மேலே இவங்க வந்து போராடி இருக்காங்க. போராடும்போது யாராவது வந்து கண்டுக்கிட்டீங்களா? அவங்களோட கோரிக்கை என்னென்னு காது கொடுத்து கேட்டிங்களா? கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இங்கே என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, போராடுறவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸே கிடையாதான், அவங்க எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சம்மந்தப்பட்டவங்களாம். அவ்வளோ பேர் போராடுறாங்க. அதில் ஒரு பாதி பேர் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் பார்ட்டி சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கட்டும், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கும், எஸ்எஃப்ஐ மாதிரி, அவங்களா கூட இருக்கட்டும். ஆனால் மிச்சம் இருக்கிற நிறைய பேர் வந்து சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ், நீட்டுக்கு ஃபேர் நீட் வேணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்க சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் தான் போராடுறாங்க. அப்போ நீங்கள் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சம்மந்தமானவங்களும் விட்டு தள்ளுங்க, அந்த ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல அதையும் கூட விட்டு தள்ளுங்க. ஆனால் சாதாரண மக்கள் வந்து, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராடுறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக ஏதாவது பதில் சொல்லணும்ல. இது வரையும் நீங்கள் சொன்னீங்களா? அப்போ இருந்து பார்த்துட்டு இவ்வளோ நாள் பீஸ்ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சாப்பிடாமல் இருந்துட்டு எல்லாரும் இறந்து போனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கோரிக்கையே கேட்க மாட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சாதாரணமாக கோவம் வரதானே செய்யும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக ஒரு மார்ச் பண்ண தான் செய்வாங்க. இதுதான் காமன். ஒரு ஆங்க்ரி க்ரௌடோட ஒரு காமனான பிஹேவியர் இப்படி தான் இருக்கும். இந்த அளவுக்கு கொண்டு போனதே யாருன்னா கவர்மெண்ட் தான். நீட்டில் இத்தனை தடவை பேப்பர் லீக் ஆச்சுல, ஏதாவது ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்களா? ஸோ அதை தான் அவங்க கேட்குறாங்க. நீங்கள் ஏன் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டீங்க? தர்மேந்திர பிரதான் ஏன் வந்து பதவி விலக மாட்டுறாரு? அதுக்கான கேள்வியை நியாயமாக தானே கேட்குறாங்க. அப்போ கேள்வி கேட்டாலே எல்லாரையும் ஆன்டி இண்டியன் திருப்பி விடணும் அப்படின்னா கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு இந்த கவர்மெண்ட் நினைக்கிறாங்களா? ஸோ அக்கௌண்டபிலிட்டி எங்கே? இந்த கேள்வியை எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க.